Hi everyone, welcome to YaguTamizhi. In this video, we are going to discuss in the language Tamil. If you want to find the same video in the language English, you can find the link in the description. Hi all, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீஜியன் பேர்னா என்னன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ப்ரீவியஸாக போட்ட வீடியோலாம் இன்னும் பார்க்கலனா அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இது வந்து கண்டினியூட்டி வீடியோ. இந்த ப்ரீவியஸ் வீடியோ லிங்க்லாம் நான் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்கு போயிடலாம். இதில் போனீங்கன்னா நம்ம இது முடிக்க பார்த்த எல்லா வீடியோஸுமே இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 வீடியோஸில் நம்ம வந்து டேட்டா சென்டர்னா என்ன, ரீஜன்னா என்ன, ஆல்டி ஜோன்னா என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஆல்ரெடி பார்த்தீங்க விட்டுருங்க. இப்போ நீங்கள் பார்க்கலன்னா இதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இதனால இதோட கண்டினியூட்டி டாபிக் தான் இந்த வீடியோ. நீங்கள் அந்த டாப்பிக்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரீஜியன் பேர்னா என்ன, ரீஜியன் பேர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ரீஜியன் 1, இது ரீஜியன் 2, இந்த ரெண்டும் பேராக இருக்கும். அதுதான் ரீஜியன் பேர். இது வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு சும்மா குயிக் ரீகேப் மாதிரி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோஸில் என்னென்ன பார்த்தோன்னா, ஃபஸ்ட் வீடியோவில் டேட்டா சென்டர்னா பார்த்தோம். டேட்டா சென்டர்னா ஒன்றுமே இல்லை, இது வந்து இதில் தான் வந்து நம்ம என்ன சர்வீஸ் அசூரில் க்ரியேட் பண்ணாலும் எல்லாமே போய் டேட்டா சென்டரில் தான் போய் க்ரியேட் ஆகும். டேட்டா சென்டரில் என்னென்னா அது ஒரு பில்டிங், அந்த பில்டிங் ஃபுல்லாக சர்வர் இருக்கும், அந்த சர்வரில் தான் போய் டிப்ளாய் ஆகும். இந்த டேட்டா சென்டர். இப்போது ஜோன்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ ஜோனில் நமக்கு வந்து ஒன்று இல்லை அதுக்கு மேலே டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் அதே மாதிரி இப்போ ரீஜன் என்னென்னா, ரீஜன் வந்து ஒரு ரீஜனில் 3 இல்லை அதுக்கு மேலே அவைலபிலிட்டி ஜோன் இருக்கும். இதுதான் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் ரீஜன் பேர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போது டேட்டா சென்டர் இப்போது ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா, ஏதோ நேச்சுரல் டிசாஸ்டரோ ஏதாச்சும் நெட்வொர்க் ஃபெயிலியரோ ஏதோ ஆயிடுச்சுன்னா, இப்போது இது வந்து என்ன ஆகும்னா இப்போ அதை வந்து ரிப்ளிகேட் பண்ணிடும் பக்கத்து டேட்டா சென்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நியர்பை டேட்டா சென்டர் எல்லாமே வந்து கனெக்டாக இருக்கும் ஒயர் கேபிள் மூலயமா. இப்போ ஒவ்வொரு டேட்டா சென்டருக்கும் தனியாக நெட்வொர்க்கு, பவர், ஜென்ரேட்டர் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டா சென்டர் 1 வந்து டவுன் ஆகிடுச்சு, நெட்வொர்க் ஃபெயிலியரோ இல்லை பவர் சப்ளை கட் ஆகி டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு முன்னாடியே எல்லா டேட்டாவும் இந்த டேட்டா சென்டர் 2க்கு ரிப்ளிகேட் பண்ணிடுவாங்க இந்த ஃபைபர் கேபிள் மூலயமா. அதனால் நமக்கு வந்து ஸ்டில் நம்மளோட டேட்டாலாம் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? இப்போ இன்கேஸ் இப்போ டேட்டா சென்டர் லெவலில் ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம நியர்பை டேட்டா சென்டர்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இன்கேஸ் தி என்டையர் ஜோனே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியனில் எல்லா ஜோனுமே வந்து ஃபைபர் கேபிளால் கனெக்டாக இருக்குது. இப்போது ஏதோ ஒரு ஜோன் வந்து நேச்சுரல் டிசாஸ்டரோ இல்லை இடத்துக்கு ஏதோ வந்து சுனாமியோ வந்து என்டையர் ஜோனுமே டவுன் ஆச்சுன்னா இது என்ன பண்ணும், இந்த ஃபைபர் கேபிள் மூலிமா பக்கத்தில் இருக்கிற ஜோனுக்கு ரிப்ளிகேட் பண்ணிவிடுவாங்க. இப்போது ஒவ்வொரு ஜோனுமே மினிமம் 60 to 100 கிலோமீட்டர்ஸில் செப்பரேட் ஆகிருக்கும். அதனால் இப்போ ஜோன் லெவல் ஃபெயிலியர் ஆச்சுனாலும் நம்மளால் ரிப்ளிகேட் பண்ணி நம்ம டேட்டாலாம் இங்கே ஜோன் 2லேருந்தோ ஜோன் 3 இருந்தோ நம்ம எடுத்துக்க முடியும், யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ரீஜியனுமே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம டேட்டாவை ரிப்ளிகேட் பண்ண முடியாது. அதுக்கு தான் மைக்ரோசாஃப்ட் வந்து ரீஜியன் பேருங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரீஜியன் பேர்னா ஒன்றுமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ரீஜன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே நிறையா ஜோன் இருக்குது, அந்த ஜோனுக்குள்ளே டேட்டா சென்டர்லாம் இருக்குது. இப்போ நம்ம டேட்டா சென்டர் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற டேட்டா சென்டர் மூலிமா ரெக்கவர் பண்ணலாம். அதே மாதிரி ஜோன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ஜோன் மூலிமா ரெக்கவர் பண்ணலாம். இப்போ என்டையர் ரீஜனுமே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த ரீஜன் பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 ரீஜனுமே வந்து அண்டர்கோன் கேபிள் மூலிமா, ஃபைபர் கேபிள் மூலிமா கனெக்ட் ஆகிருக்கும். இப்போது இந்த 2 ரீஜனுமே மினிமம் 300+ கிலோமீட்டர் தொலைவில் செப்பரேட் ஆகிருக்கும். இப்போது இன்கேஸ் எனி பெரிய நேச்சுரல் டிசாஸ்டரோ வந்து என்டையர் ரீஜனுமே டவுன் ஆக்குனா கூட என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இருக்கிற எல்லா டேட்டாவுமே இந்த ஃபைபர் கேபிள் மூலயமா இந்த பக்கத்தில் இருக்கிற ரீஜனுக்கு ரிப்ளிகேட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நம்ம கஸ்டமர் இதில் என்னதான் ஆனாலும் நம்மளோட டேட்டாவை இந்த ரீஜன்லேருந்து யூஸ் பண்ணிக்க முடியும், நம்ம டவுன் ஆகாமல். அதுக்காக தான் ரீஜன் பேருங்கிற ஒரு கான்செப்டை மைக்ரோசாஃப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரீஜன் பேர் வந்து மினிமம் 300+ கிலோமீட்டர் செப்பரேட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அசூரில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மோர் தென் 60+ ரீஜன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ரீஜனுமே இன்னொரு ரீஜன் கூட பேராக இருக்கும் கன்ஃபார்ம். அது வந்து அந்த பேர் ஆகிருக்கிறது வந்து அது டிஃபால்ட்டாக மைக்ரோசாஃப்ட் தான் பேர் பண்ணியிருப்பாங்க. நாம் வந்து அதை சூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் வந்து சென்ட்ரல் யூஎஸில் வந்து நான் எதாவது சர்வீஸ் க்ரியேட் பண்ணுறேன், எனக்கு வந்து பேர் ரீஜன் வந்து வெஸ்ட்டு இந்தியா தான் வேணும், சவுத் இந்தியா தான் வேணும்னு நம்ம சூஸ் பண்ண முடியும். அவங்க டிஃபால்ட்டாக இப்போ சவுத் இந்தியானா அதுக்கு வந்து சென்ட்ரல் இந்தியா தான் ரீஜன் பேர் பண்ணியிருப்பாங்கன்னா அதுதான் இப்போ நம்ம சூஸ் பண்ண முடியாது. அதான் டிஃபால்ட்டாக ரீஜன் பேர் வந்து அவங்களே பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான்.
இப்போ நம்ம வந்து இதை டீட்டெயிலாக தியரிட்டிக்கலில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடச்சிருக்கும் இப்போ எதுக்கு ரீஜன் பேர் வந்து நமக்கு வேணுங்கிறது. இப்போ இந்த வீடியோவில் இந்த இதில் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து யூஎஸ் மேப்புன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ் கனடா மேப். இதில் பார்த்திங்கன்னா இப்போ இல்லை வெஸ்ட் யூஎஸ் பார்த்திங்கன்னா வெஸ்ட் யூஎஸ் 2 வந்து எது கூட பேராக இருக்குன்னா வெஸ்ட் சென்ட்ரல் யூஎஸ் கூட பேராக இருக்குது. இந்த ரெட் கலர் மார்க் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த ரெண்டு ரீஜனுமே மினிமம் 300 கிலோமீட்டர் செப்பரேட்டாக இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நார்த் சென்ட்ரல் யூஎஸ் வந்து எதோட பேராக இருக்குன்னா சவுத் சென்ட்ரல் யூஎஸ் கூட பேராக இருக்குது, இந்த ரெட் கலர் மார்க் பார்த்து. அதே மாதிரி இதில் இருக்கிற எல்லா ரீஜனுமே இன்னொரு ரீஜன் கூட பேராக இருக்கும். அதான் சொல்ல வரும். அது மினிமம் 300 கிலோமீட்டர் செப்பரேட்டாக இருக்கும். இப்போ தியரிட்டிக்கல் பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், எவ்ரி ரீஜன் இன் Azure இஸ் பேர்ட் வித் அனதர் ரீஜன். நமக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதை தான் வந்து ரீஜன் பேர்னு சொல்கிறாங்க. இப்போது செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், திஸ் பேர்டு ரீஜன் இஸ் யூஸ்வலி அட்லீஸ்ட் 300+ மைல்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஈச் அதர். ஆமாம், ஒவ்வொரு ரீஜனுமே பேர்டு ரீஜனும் ஃபிசிக்கலாக 300 கிலோமீட்டருக்கு அதிகமாக தான் இருக்கும். அதனால அப்போ தான் ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதோ ஒரு ரீஜனுக்கானாலும் நம்மளோட டேட்டாலாம் ரெக்கவர் பண்ண முடியும் இன்னொரு ரீஜன் மூலிமா. அதுக்கு தான் வந்து 300 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க ரீஜன் பேரை. இப்போ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஈச் பேர்டு ரீஜன் ரிசைட் வித் த சேம் ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபினா ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு இப்போதைக்கு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் ஜியோகிராஃபி பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஜியோகிராஃபின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு கண்ட்ரி லெவல்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்தியா ஒரு ஜியோகிராஃபி, சைனா ஒரு ஜியோகிராஃபி, அமெரிக்கா ஒரு ஜியோகிராஃபி, அது மாதிரி வச்சுக்கோங்க. அதனால் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ரீஜன் இருக்குது, இன்னொரு ரீஜன் மைக்ரோசாஃப்ட் இந்த ரெண்டு ரீஜனும் பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பேட் ரீஜன் ரெண்டுமே வந்து ஒரே ஜியோகிராஃபிக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரே ஜியோகிராஃபிக்குள்ளே. எக்ஸாம்பிள் இந்தியாவுக்குள்ளே இந்த பேட் ரீஜன் ரெண்டுமே இந்தியாவுக்குள்ளே சொல்கிறாங்க. எதனாலேனா நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், டேட்டா ரிசைட் வித் த சேம் ஜியோகிராஃபி பிகாஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ. எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா எதனால் நமக்கு வந்து வேணும்னா, இப்போ இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரீஜன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ரீஜன் 2. இப்போ எதுக்காகனா, இப்போ என்டையர் ரீஜன் 1 வந்து டவுன் ஆச்சுன்னா நம்மளோட டேட்டாலாம் வந்து இதில் ரெப்ளிகேட் பண்ணுவாங்க, அதனால் நம்மளால் இங்கேருந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எடுத்துக்கோங்க, இந்தியா வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு ரூல்ஸ் போடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்தியா எடுத்துக்கோங்க, இந்தியாவோட கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன், மிலிட்ரியோட இன்ஃபர்மேஷன், இல்லை மெடிக்கல் இன்ஃபர்மேஷன், இல்லை கிரெடிட் கார்டு, அது மாதிரி நிறையா கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இங்கே வந்து ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த டேட்டாலாம் வந்து வேறு கண்ட்ரியில் போய் ஸ்டோர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட்டாக டிக்டாக் கூட பார்த்திங்கன்னா அது வந்து சைனாவில் போய் நம்ம டேட்டாலாம் ஸ்டோர் ஆகுது, அதனால தான் அவங்க பேனே பண்ணாங்க டிக்டாக், பப்ஜி. அதனால் பப்ஜி வந்து அது நிறைய பேர் விளையாடுறாங்காட்டி பேன் பண்ணாங்க. இப்போ டிக்டாக்லாம் பார்த்திங்கன்னா அது டேட்டாலாம் நம்மளோட கஸ்டமர் டேட்டா, நம்ம பீப்புளோட டேட்டாலாம் சைனாவில் போய் ஸ்டோர் ஆகுது, அதனால தான் அது பேன் பண்ணாங்க. அதனால் ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்களாம், அவங்க மக்களோட டேட்டாலாம் வந்து வெளி கண்ட்ரியில் போய் ஸ்டோர் ஆகக்கூடாதுன்ற ஒரு மாதிரி ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ இந்த ரீஜன் 1 வந்து இந்தியாவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போது இந்த பேட் ரீஜன் வந்து 2 வந்து பாகிஸ்தானில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ரீஜன் 1 வந்து ஏதோ நேச்சுரல் டிசாஸ்டர் மூலிமா வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. அப்போ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ என்டையர் டேட்டாவும் இந்த ரீஜன் 2க்கு ரெப்ளிகேட் பண்ணிடுவாங்க, அப்போது பேட் ரீஜன் மூலிமா. அப்போ என்ன ஆகும்னா, இந்த டேட்டாலாம் இந்த ரீஜன் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கஸ்டமர் நம்ம டேட்டா, நம்ம இந்தியாவில் இருக்கிற டேட்டா எல்லாமே பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. அப்போ இது வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லா பேட் ரீஜனுமே அது பேரான ரீஜன் வந்து ஒரே ஜியோகிராஃபிக்கில் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க, டேட்டா ரிசைட் வித் த சேம் ஜியோகிராஃபி பிகாஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ்னால் இது மேலே அந்த ரூல்ஸ், கவர்மெண்ட் ரூல்ஸ், இந்த இன்ஃபர்மேஷனில் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் ஒரே ஜியோகிராஃபிக்கில் ஸ்டோர் ஆகணும். அதுதான். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ஷன் பிரேசில் சவுத் இஸ் பேர்டு வித் யூஎஸ். இப்போது எல்லா ரீஜனுமே வந்து அது பேராக இருக்கிற ரீஜன் வந்து சேம் ஜியோகிராஃபிக்கில் தான் இருக்கும். இந்த எக்ஸப்ஷன் வந்து இந்த பிரேசில் சவுத், பிரேசில் வந்து அது தனி கண்ட்ரி, அது வந்து அந்த ரீஜன் மட்டும், அந்த பர்டிகுலர் ரீஜன் மட்டும் யூஎஸ் கூட பேராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் எக்ஸப்ஷன், மீது எல்லாமே வந்து சேம் ஜியோகிராஃபியில் தான் பேராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், திஸ் ரீஜன்ஸ் ஆர் கனெக்டட் வித் ஹை பேண்ட்வித் கனெக்ஷன். அதான் நான் சொன்னேன்ல, இப்போ இந்த ரீஜனும் இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் மூலிமா, இப்போ 300 கிலோமீட்டர் இருக்குன்னா இந்த 300 கிலோமீட்டருக்குமே அவங்க வந்து அண்டர் கிரவுண்டில் ஃபைபர் கேபிள் போட்டிருப்பாங்க. அது வந்து அது மூலிமா தான் வந்து எல்லா டேட்டாவும் சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால அதான் சொல்ல வராங்க இந்த பாயிண்டில், திஸ் ரீஜன்ஸ் ஆர் கனெக்டட் வித் ஹை பேண்ட்வித் கனெக்ஷன். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, சீக்கிரமாக நம்ம டேட்டாவில் ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். அதான் சொல்கிறாங்க இந்த பாயிண்டில் பாருங்கள். ஹென்ஸ் இஃப் த என்டையர் ரீஜன் கோஸ் டவுன், ஆல் த சர்வீசஸ் இமிடியட்லி அவைலபிள் இன் த another region.
இப்போ என்டையர் ரீஜனுமே டவுன் ஆயிடுச்சுன்னா இதில் இருக்கிற எல்லா டேட்டாமே வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற ரீஜனில் அவைலபிளாக இருக்கும். எது மூலியமானா இந்த ஃபைபர் கேபிள் மூலிமா. அதான் பேட் ரீஜன் சொல்கிறாங்க. இப்போது ஆட்டோமேட்டிக் ரிப்ளிகேஷன் டு ஓவர் கம் ஃப்ரம் த ஃபெயிலியர். இப்போ ஆட்டோமேட்டிக் ரிப்ளிகேஷன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ அவங்களுக்கே தெரியும், இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதோ எர்த்துக்காக வர மாதிரி இருந்தால் அவங்க முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்களே. அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி வந்தாவே ஏதாச்சும் சம்திங் ஹேப்பன் ஆனாவே அது ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா சென்டர் ரீஜன் இந்த ரீஜன் 1லேருந்து எல்லா டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக ரீஜன் 2க்கு ரிப்ளிகேட் ஆகிடும். அதான் சொல்கிறாங்க இந்த ஆட்டோமேட்டிக் ரிப்ளிகேஷன் டு ஓவர் கம் த ஃபெயிலியர். இப்போ சம்திங் இது வந்து சடனாக இந்த இடத்துல ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, இப்போ இங்கே ரிப்ளிகேட் ஆகலைன்னா நம்ம டேட்டா இதாகிடும்ல. அதனால அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஏதாச்சும் சினரி ஆகிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு ரிப்ளிகேட் பண்ணிவிடுவாங்க. எதாவது ஆனால் கூட நம்ம டேட்டா வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க இந்த பாயிண்டில். இப்போ இது பாருங்கள், சீக்வன்ஷியல் சிஸ்டம் அப்டேட். அது வந்து பிளான்டு மெயின்டெனன்ஸ் சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அன்பிளான்டு மெயின்டெனன்ஸ் அண்ட் பிளான்டு மெயின்டெனன்ஸ். இப்போ அன்பிளான்டு மெயின்டெனன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. இப்போது ரெண்டுமே மெயின்டெனன்ஸ்னால் ரெண்டுமே என்னென்னா நம்மளோட சர்வீஸை டவுன் ஆக்கிறது. அதுதான் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்து அது வந்து ரெண்டு விதமாக ஆகலாம். நம்ம சர்வீஸ் வந்து டவுன் ஆகுது. ஒன்று வந்து பிளான்டு அண்ட் அன்பிளான்டு. அன்பிளான்டுன்னா எப்படின்னா, இப்போ நமக்கே தெரியாமல் இப்போ வந்து சர்வர் அவுட்டேஜ், ஹார்ட்வேர் ஃபெயிலர், இல்லைன்னா பவர் கட் ஆகிறது, ஏதோ கூலிங் சிஸ்டம் அவுட் ஆகுது. இப்போ ஏதோ அதெல்லாம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து சுனாமி வருது, எர்த்துக்காக வருது, அது மூலயமா நம்ம சர்வரில் டவுன் ஆகும். அது வந்து அன்பிளான்டு மெயின்டெனன்ஸ். ஓகேவா? அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து எல்லாமே ஏதோ ஹேப்பன் ஆனாலும் ரீஜன் 1ல் இது ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளிகேட் ஆகி ரீஜன் 2க்கு போயிடும். இது வந்து அன்பிளான்டு மெயின்டெனன்ஸ். இப்போ பிளான்டு மெயின்டெனன்ஸ் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஏதாச்சும் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபோன் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஏதாச்சும் நம்ம அப்டேட் வந்துச்சுன்னா, நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன கேட்கும்னா ரீஸ்டார்ட் பண்ண கேட்கும். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணோம்னா அது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும்ல. அதே மாதிரி தான் இப்போ பிளான்டு மெயின்டெனன்ஸ்னால் இப்போ அவங்ககிட்ட இருக்கிற டேட்டா சென்டரில் ஃபுல்லாக சர்வர் தான் இருக்கும். இப்போது சர்வரில் புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. க்ளவுடில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு ஹார்ட்வேர் தான் வச்சுருப்பாங்க. சம்டைம் இப்போது ஹார்ட்வேரில் அப்டேட் பண்ணோம்னா, இப்போ ஓஎஸ் சம்திங் இது சாஃப்ட்வேர் அப்டேட் எது பண்ணாலும் அது சில டைம் வந்து ரீஸ்டார்ட் கேட்கும்ல. அப்போ ரீஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சர்வர் வந்து டவுன் ஆகிடும்ல. அப்போ நம்ம கஸ்டமர்லாம் அதை யூஸ் பண்ண முடியாது. அதை மாதிரி சினாரியோ தான் பிளான்டு மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, சீக்வன்ஷியல் சிஸ்டம் அப்டேட்டுன்னு போட்டுக்கோங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ பாருங்கள், இது வந்து ரீஜன் 1, அதே மாதிரி இது ரீஜன் 2. இந்த ரெண்டுமே பேர் ஆகிருக்கு. இதுதான் ரீஜன் பேர்னு சொல்கிறாங்க. இப்போது சீக்வன்ஷியல் அப்டேட்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரீஜன் 1க்கு அப்டேட் பண்ணுவாங்க. இது அப்டேட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ரீஜன் 2க்கு போவாங்க. எதனாலனா, இப்போ சப்போஸ் இது ரெண்டுமே ஒரே டைமில் அப்டேட் பண்ணாங்கன்னா ரெண்டுமே டவுன் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே ஏதாச்சும் டவுனாக ரிப்ளிகேட்டும் பண்ண முடியாது. ரெண்டுமே டவுன் ஆகிடும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரீஜன் 1ல் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற டேட்டாவெலாம் ரீஜன் 2க்கு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ அப்டேட் ஆனதெல்லாம் ரீஸ்டார்ட் ஆகி ஓகே ஆனதுக்கப்புறம் இந்த எல்லாமே இங்கேருந்து ரிப்ளிகேட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரீஜன் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அடுத்து ரீஜன் 2க்கு போவாங்க. அது ரீஜன் 2க்கு போய் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற டேட்டாலாம் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவாங்க. எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் தான் இங்கேருந்து ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து Azure ரீஜன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது சம் கேஸ் அதே சினாரியோவில் இப்போ பாருங்கள், இது வந்து ரீஜன் 1, இது ரீஜன் 2. இதில் இருக்கிற டேட்டாலாம் இங்கே ரெப்ளிகேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இங்கே அப்டேட் பண்ணுறாங்க. அப்டேட் பண்ணும்போது ஏதாச்சும் சில ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, அவங்க உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா ரோல் பேக் பண்ணிவிடுவாங்க. ரோல் பேக்னால் அவங்க அப்டேட் பண்ணது எல்லாமே திரும்பி வாங்கிட்டு இதில் இருக்கிற டேட்டாவை ரெப்ளிகேட் பண்ணிவிடுவாங்க. அதனால் அதே மாதிரி இந்த ரீஜன் 2க்கும் இப்போ இந்த ரீஜன் 2வில் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த ரீஜன் 1ல் வந்து வச்சுருப்பாங்களே. அப்போது இப்போ ரீஜன் 2வில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் அவங்க வந்து ரோல் பேக் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை அகைன் இங்கே இந்த ரீஜனுக்கு வாங்கிடுவாங்க. அதனால தான் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரீஜன் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ரீஜன் 2க்கு போவாங்க. அதனால் நம்ம டேட்டா எப்போவுமே அவைலபிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கும் வந்து ரீஜன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரீஜன் பேர். அதான் சொல்கிறாங்க. இப்போ பிளான்டு அப்டேட்ஸ் ஆர் ரோல்ட் அவுட் டு த பேட் ரீஜன் டு மினிமைஸ் டவுன் டைம். அதான் இப்போ சம்திங் ஏதோ அப்டேட் பண்ணி ஏதோ ப்ராப்ளம் ஆகி டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ரோல் பேக் பண்ணிட்டு அது பக்கத்தில் எல்லா டேட்டாவும் நியர்பை பேட் ரீஜனில் இருக்கும். அங்கேருந்து மறுபடியும் ரிப்ளிகேட் பண்ணி வாங்கி மறுபடியும் நம்ம சர்வீஸ் அவைலபிளாக வச்சுப்பாங்க. அதை சொல்ல வராங்க. இப்போ லாஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஆட்டோமேட்டிக் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் ரிப்ளிகேஷன். இப்போ என்னென்னா, இப்போ அசூரில் சில சர்வீஸ்லாம் வந்து சில ஆப்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் ஜியோ ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுன்னு எடுத்துக்கோங்களேன். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ். எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுள் டிரைவ்னு எடுத்துக்கோங்க. அதான் வந்து மைக்ரோசாஃப்ட் அசூரில் அவங்க ஒரு சர்வீஸ் தராங்க நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு, நம்ம டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அது வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜியோ ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ். அது எதுக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து சவுத் இந்தியான்னு வச்சுக்கோங்க.
அதே மாதிரி இது வந்து சென்ட்ரல் இந்தியா. இந்த 2 பேர் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ 2 பேர் ஆயிருக்கும்போது நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து இங்கே வந்து க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து ஜியோ ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ்னு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, இந்த ஸ்டோரேஜ் வந்து இங்கே க்ரியேட் ஆகும். சேம் லைக்வைஸ் அதே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து சென்ட்ரல் இந்தியாவில் க்ரியேட் ஆகும். எதனாலனா, இப்போ நம்ம டேட்டா ஏதாச்சும் இங்கே அப்லோட் பண்ணோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே சிங்க் ஆகிட்டே இருக்கும். இங்கேயும் சிங்க் ஆகிடும். இங்கே இருக்கிற டேட்டா வந்து ஆல்ரெடி இங்கேயும் இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷனுக்குலாம் இந்த ரீஜன் பேர் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி சர்வீஸ் க்ரியேட் பண்ணும்போது பர்டிகுலர் ரீஜனில் அந்த நியர்பை ரீஜன் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ரீஜன் பேரை வந்து சூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் க்ரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதான் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர் ரிப்ளிகேஷன். அதான் இப்போ ஜியோ ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ் இஸ் ஆட்டோமேட்டிக்லி ரிப்ளிகேட் டு த பேட் ரீஜன் இதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ரீஜன் பேரில் டிஃபால்ட்டு நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட்டே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ சவுத் இந்தியானா அது வந்து சென்ட்ரல் இந்தியா கூட தான் பேராக இருக்கும்ன்ட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சவுத் இந்தியா வந்து வெஸ்ட் இந்தியா ரீஜனில் தான் பேராக இருக்கும், நாம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதான் சொல்ல வராங்க. ரீஜன் பேர்லாம் வந்து ஸ்டாட்டிக்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ரீஜன் பேர்னால் என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ரீஜன் பேர்னால் ஒன்றுமே இல்லை, இப்போ ஒரு ரீஜன் டவுன் ஆகிடுச்சுன்னா அதில் இருக்கிற டேட்டா எல்லாமே ரீஜன் 2ல் அவைலபிளாக இருக்கும். அதுக்கு தான் நமக்கு வந்து ரீஜன் பேர் வந்து தேவைப்படுது. இப்போது மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் போனீங்கன்னா ஒரே நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போய் பார்க்கலாம். கிராஸ் ரீஜன் ரிப்ளிகேஷன் இன் அசூர்னு இந்த வெப்சைட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் போனீங்கன்னா நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். இப்போ எந்தெந்த ரீஜன் வந்து எந்தெந்த ரீஜன் கூட பேராக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்தியா இருக்கா. இந்தியா பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இந்தியா ரீஜன் வந்து சவுத் இந்தியா கூட பேராக இருக்குது. அதே மாதிரி வெஸ்ட் இந்தியா ரீஜன் வந்து சவுத் இந்தியா ரீஜன் கூட பேராக இருக்குது. இது வந்து இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ வந்து புதுசாக ஏதாச்சும் ஒரு ரீஜன் வந்து மைக்ரோசாஃப்ட் அப்டேட் பண்ணாங்கன்னா அது ஒன்று எந்த ரீஜன் கூட பேராக இருக்குன்னு நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து கீப் ஆன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏதாச்சும் புது டேட்டா சென்டர் ரீஜனோ வந்துகிட்டே இருந்ததுன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து இங்கே வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இது எப்போவுமே நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ரீஜன் பேர்னா என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜிஆர்ஆஃப்னா என்னென்னு பார்க்கலாம். யா கைஸ், தேங்க்யூ.